Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் எல்லாமே ட்ரேடே கிடையாது. அதே மாதிரி டார்கெட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அரைக்குறை டார்கெட்டில் வெளியே வராதிங்க. அதே மற்றவங்க டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. லைவ் மார்க்கெட்டில் உங்களுடைய பொசிஷன் வந்ததுக்கப்புறம் மற்றவங்களே வாட்ச் பண்ணாதீங்க. மற்றவங்களை கேட்டுட்டு இருக்காதிங்க இது எங்கே போகுது எங்கே வருது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும், மேலும் மேலும் குழம்பிகிட்டே இருப்பீங்க. உங்கள் கேபிட்டலுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கும். தெளிவாக இருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, புரியல அப்படின்னா தூரம் இருங்க, தள்ளி இருங்க. புரியல அப்படின்ற வரையிலும் உங்களுக்கு எப்போ கம்ப்ளீட்டாக புரியுதோ அப்போ பணத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். ஒரு சார்ட் எங்கே போகுது எது வரை ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியல அப்படின்றப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் தள்ளி இருங்க. கொஞ்சம் டைம் எடுத்துங்க. ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் டைம் எடுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்து ட்ரேடிங் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மார்னிங் அப்டேட்டு. நம்ம ரெகுலராக உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி ஃப்ரீ வெபினாரில் எல்லோரும் மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் கூடிய சீக்கிரத்தில். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50 சார்ட். இது குளோபல் இண்டெக்ஸ் இன்றைக்கி என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஃப்ளாட் மாதிரி இருக்குது. இந்த எஸ்எஸ்சி நிஃப்டி வந்து ஃப்ளாட் காமிக்குது. யூஎஸ் மார்க்கெட் வந்து 74 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. ஆங்ஸாங் வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்குது. தைவான் வந்து பாசிட்டிவ் இருக்குது. ஷாங்காயும் ஒரு பாசிட்டிவ் தான் இருக்குது. ஓகே, நமக்கு வந்து எஸ்எக்ஸ் நிஃப்டி யூஎஸ் மார்க்கெட் டிபெண்ட் பண்ணி நடக்கிறதுனால நம்ம இதே கணக்கு எடுத்துக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு வந்து ஃப்ளாட்டாக காமிக்குது. நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்க்கு நேற்று வந்து ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குது. நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று நான் டெலிகிராம் சேனலில் நிஃப்டி நான் ஃபோக்கஸ் பண்ணல, ஒன்லி பேங்க் நிஃப்டியில் இருந்ததுனால என்னால் ஏதோ ஃப்ரீ டெலிகிராம் சேனலையும் அப்டேட் பண்ண முடியல. பேட் அதாவது நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் எதுவும் அப்டேட் பண்ணல. நேற்று பார்த்தீங்கன்னா எதுவும் எல்லாமே வந்து நேற்று வந்து கன்ஃபியூஸ். அதாவது ஓப்பன் ஆச்சு, ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஓப்பனாக இருந்தால் அந்த ஏரியா கடந்தது பாருங்கள். அந்த ஏரியா கடந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மேலே எதுவும் மூவ் ஆகலை. அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ட் ஆகுதுன்னு நம்ம வந்து நம்ப முடியாது. அந்த இடத்துல மேலே போகுதுன்னு எடுத்துக்க முடியாது. அந்த ஏரியாவுக்கு கடந்து அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்துச்சுன்னா நம்ம பையோ அல்லது சேலோ எடுக்கலாம். இப்போ அந்த மிடில் லைனில் நம்ம ட்ராவல் பண்ண சொல்ல எதையும் நம்ம பண்ணக்கூடாது. அதான் உங்களுக்கு நான் சென்னும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். ஓகே, இது வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல். சரி, இன்றைக்கி நிஃப்டி 50 என்ன ஆகும், நேற்று என்ன நடந்தது பார்த்தீங்க. இது வந்து டே சார்ட்டு. டே சார்ட்டில் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம 10 மினிட்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு நிஃப்டி 50 எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிவ் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஓரளவுக்கு லோயரில் ஃபார்மேஷன் எடுத்துருக்கு. ஆனால் நம்ம வந்து ஃபோக்கஸ் அது மேலே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து நிஃப்டி 50 மேலே என்னோடய ஃபோக்கஸ் இல்லை. அதாவது 2 டேரெக்ஷன் ஒரே மாதிரி வந்திருந்தால் நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருப்பேன். பேங்க் நிஃப்டி வந்து ஒரு அப்பர் சைடில் மூவ் ஆச்சு மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா. இது நிஃப்டி 50 வந்து ஒரு ஃப்ளாட் கண்டிஷன் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து லோயரில் ஃபார்மேஷன் ஆச்சு. அதனால் வந்து நிஃப்டி 50யில் ஃபோக்கஸ் கொடுக்கல நான். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம நிஃப்டி 50 என்ன கண்டிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு கிராஸ் ஆகிருக்கீங்க. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுத்து லோயரில் ஃபார்மேஷன் ஆகிட்டு வருது. ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 17,575 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். 17,575 அந்த இடத்துல கிட்டத்தட்ட நிஃப்டி 50 சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த லெவல் கட் ஆச்சு. அதாவது இந்த லெவல் கட் ஆச்சுன்னா நம்ம இந்த லெவல் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். அதாவது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதில் லோயரில் ஃபார்மேஷன் ஆகிட்டு 15,575 வரலும் ப்ரைஸ் வரும். எது நிஃப்டி 50 இந்த லெவல் கட் ஆச்சுன்னா இதுக்கு இந்த லெவல் வரலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, அபோவ் மேலே பை சைடு பார்த்திங்க அப்படின்னா 17,680 அபோவ் க்ளோசிங் வச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பையனுக்கான சேலுக்கான ஒரு வியூ பார்க்கலாம். 17,680 அபோவ் வந்து பையன் சேலுக்கான வியூ பார்க்கலாம். இந்த லெவலுக்கு பிலோ 17,630க்கு பிலோ 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் சொல்லிட்டுருக்கேன். 17,630க்கு பிலோ பார்த்திங்கன்னா சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா 17,560 வரலும் ஃபஸ்ட் லெவல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் கேட்டுங்க. சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே மொத்தம் 4 நாள் லீவ் இருக்குது. யாரும் ஓவர் நைட்டில் பொசிஷன் எடுத்துகிட்டு போகாதீங்க. கால் ஆப்ஷன் ஆகட்டும், புட் ஆப்ஷன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கே பொசிஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய அகல கால் விரிக்காதீங்க.
ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி டைம் டிக்கே வந்து ரொம்ப 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 குயிக்காக டவுன் ஆகும். நீங்கள் எந்த பொசிஷன்லாம் இருங்க, டைம் டிக்கே வேல்யூவோட வெறும் என்ன சொல்ல அதுக்கப்புறமா இருக்கிறது உங்களுக்கு புதன் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறமா நல்லா கவனிச்சிங்க, புதன் வியாழன் விடுங்க, எக்ஸ்பைரி டே வியாழன், சென்ட்ரலில் புதன்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள். மார்க்கெட் என்றைக்கு வேணாலும் இருக்கும், நம்ம இன்றைக்கி பண்ணணும் ட்ரேடிங் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இன்ட்ரடேக்குள்ளே கட் பண்ணிக்கிறவங்க ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள். பொசிஷன் எதுவும் கிடைக்கலையா பரவாயில்ல, நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. நேற்று நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க, சார் எதுவும் இன்னும் சென்ட் பண்ணலையே அப்படின்னாங்க. நம்மளோட வியூஸ் வரல அப்படின்னா எதுவும் விட்டுடுங்க, பரவாயில்ல, எதுவும் பி ஹாப்பி, நமக்கு சேஃப், நம்மளோட கேபிட்டல் சேஃபாக இருக்கா, மெயின் அது மேலே கவனம் வச்சுங்க. இன்றைக்கி ட்ரேட் கிடைக்கல, அடுத்தவன் ட்ரேட் பண்ணிட்டானே, அவன் 10 லட்சம் சம்பாதிச்சிட்டானே, அவன் 20 லட்சம் சம்பாதிச்சிட்டானே, வேண்டாம், நம்மளோட வியூ வரலையே விடுங்க, பரவாயில்ல. நமக்கு என்ன வருதோ அதை தான் நம்ம பண்ணணும். மற்றவங்களே கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுறோன்னா, அடுத்தவன் கார் வாங்கிட்டான், அடுத்தவன் பங்களா வாங்கிட்டான், அடுத்தவன் அப்படி இருக்கானு பார்த்து என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கை நம்ம வாழாமல் போயிடுறோம். ஓகே, கொஞ்சம் புரிஞ்சுங்க. நமக்கு என்ன திறமை இருக்குதோ அதை தான் நம்ம பண்ண முடியும். மேபி என்னையே எக்ஸாம்பிள் வச்சுங்களேன். என்னையே நான் சொல்கிறாங்க, ஏன் சார் நீங்கள் அதிகமாக கெயின் பண்ண மாட்டீங்க, ஏன் 5 to 10% நீட் தெரியுங்க அப்படின்னு. ஏன்னா என்னோடய கெப்பாசிட்டி அவ்வளோதான், நான் அதிகமான ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஓகேங்களா, 5 to 10% என்னுடைய கெப்பாசிட்டிக்கு போதும். அது என்னுடைய வயசுக்கும் என்னுடைய அனுபவத்துக்கும் அது மேலே நிறைய சொல்கிறாங்க. என்ன சார் உங்களோட சின்ன பசங்களாம் வந்து டெய்லி 10 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, டெய்லி 5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சிட்டு போட விடுங்க, அவங்களுக்கு அந்த 10 லட்சம் சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இந்த 10% சந்தோஷமாக இருக்குது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த 4 டேஸ்க்கு பொசிஷனை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, அதனால் சொல்லி வைக்கிறேன். அப்புறம் உங்களுடைய விருப்பம், ஜஸ்ட் இது 2 வியூஸ் ஷேர் பண்ணுற அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இந்த நிஃப்டி 50 கேட்ச் பண்ணுற அளவுக்கு உங்களால் முடிஞ்சால் இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுங்கள். அடுத்தது கீழே வராதா அப்படின்னு கேட்கலாம். எஸ், ஆல்மோஸ்ட் வரும். நம்ம 200 EMA ஹீரோவும் கீழே வந்திருக்கார், பக்கத்துலேயே வந்திருக்கார், அதுவும் கொஞ்சம் கவனம் வச்சுங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் டச் ஆகிறாலும் நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை கொண்டு போகலாம். ஓகேங்களா, அதாவது நான் 2 லெவல் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் வந்து 17,570 ஃபஸ்ட் லெவலு, அதுக்கப்புறம் 17,500 ரவுண்ட் நம்பர் இருக்குது, 200 EMA லைன் டச் ஆகிடும் உங்களுக்கு அந்த இடத்துல, ஆல்மோஸ்ட் அது வந்துச்சுன்னா. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50 சார்ட்டு. சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் இருக்குது. அதுவும் அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை கிராஸ் பண்ணதால என்னென்னா உங்களுக்கு என்னால் வியூஸ் வந்து ஷேர் பண்ண முடியல. உங்களுக்கு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்லேயே ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டேன், நேற்று வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தேன், இன்னும் கொஞ்சம் காமிக்கிறதுக்காக சொன்னேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை கடந்து மேலே வந்து ப்ரைஸ் ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு போய்ட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி என்ன காமிக்க வருது அப்படின்னா, நான் மேலே போகிறேன், பாசிட்டிவ்ல சைடு தான் நான் திரும்ப ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு பேங்க் நிஃப்டி சொல்ல வருது. ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே சைடு தான் உங்களுக்கு ப்ரைஸ் நிற்குது, லோயர் சைடு வந்து ஃபார்மேஷன் ஆகலை. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா லோயர் சைடு ஃபார்மேஷன் ஆகலை. பேங்க் நிஃப்டி ஒரு வேளை இந்த ஆங்கிளில் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஓகே, நம்ம வந்து லோயர் சைடுக்காக ட்ரை பண்ணலாம். ஆனால் பேங்க் நிஃப்டி ஒரு மூவ்மெண்ட், அது ப்ரைஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அப்பர் சைடுக்கான வியூ வந்து 39,000க்கான வியூ ட்ரை பண்ணுது. ஸோ மேலே பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம வந்து பையிங்கான ஒரு வழி பார்க்கலாம். 38,950 அபோவ் உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குன்னா பக்கத்துலேயே 39,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது, அது மேலே கவனம் வச்சுக்கோங்க. 100 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணிடலாம். எங்கே இந்த லெவல் மேலே கிராஸ் பண்ண சொல்லும், 100 பாயிண்ட்ஸ் எங்கேருந்து கேட்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்லுது, இந்த லெவலில் திரும்பவும் கன்சாலிடேஷன் ஆகும். 39,000 வந்து திரும்பவும் சேம் அதே மாதிரி தான், இன்றைக்கி எப்படியாச்சும் அதே மாதிரி தான் 39,000லேயும் கன்சாலிடேஷன் ஆகும். சரி, இப்போ மார்க்கெட் குளோபல் இஷ்யூக்கான ஃப்ளாட் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா. சரி, இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இங்கே பாருங்கள், நேற்று லெவல் கொடுத்துருந்தேன், சின்னதாக ஒரு லெவல் கொடுத்துருந்தேன். அதாவது இருங்க, டெலிகிராம் சேனலில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த சின்ன மெலிஸ் லெவல் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம். 38,750 38,750 பிலோ லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகுதான்னு பாருங்கள். 38,750க்கு கீழே லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகுதான்னு பாருங்கள். அங்கே வந்து சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். எது வரலாம் சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம் அப்படின்னா, ஆனால் நிஃப்டி நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி என்ன சொல்ல வருது அப்படின்னா, பையிங்கான ஒரு வியூ தான் காமிக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பையிங்கான வியூ காமிக்குது, ஆனால் வந்து நிஃப்டி வந்து செல்லிங் ப்ரெஷர் எடுக்குது நிஃப்டி.
ஓகேங்களா. ரெண்டும் வந்து ஆப்போசிட் மூவ் கொடுக்குறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அந்த கன்ஃபியூஸ் நீங்கள் ஆளாகாதீங்க. இந்த 4 days ஞாபகம் வச்சுங்க எது வந்தாலும். ஓகேங்களா. 38,750க்கு பிலோ சேலிங்கான வியூ பார்க்கலாம். இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நல்லா கவனிங்க, 38,750 க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான். கீழே க்ளோசிங் கொடுக்கணும். 38,700 அந்த மாதிரி லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகணும். அது வரலும் நீங்கள் உடனே டக்குன்னு சேல் எடுக்காது. ஒரு ஷேடோ ஆகிடும். ஒரு 10-20 நிமிஷம் வந்து நிற்குதான்னு பாருங்கள். ப்ரைஸ் வந்து அதுக்கு கீழே நிற்குதான்னு பாருங்கள். ஸோ 38,400 நீங்கள் ஃபஸ்ட் லெவலாக பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம 200 EMA டச் ஆகிடும். ஸோ அங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போட்டும் கேட்கணும். அதுக்கப்புறம் கதை எப்போ ப்ரைஸு இங்கே வந்ததுக்கப்புறம் அகைன் மேலே போதா, இல்லை இந்த லெவலில் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போதா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனால் நம்ம இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணலாம். இது இந்த ஃபஸ்ட் லெவல் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணலாம். எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக இந்த ரீஃபில் பண்ணுறதுக்கு கொண்டு வராங்க. அந்த புஷ்பேக் அந்த ப்ரைஸ் மூமெண்டம் தெரியும் எப்படி அந்த லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதா, இல்லை ஃப்ளாட் மூமெண்டம் கிடைக்கும். ஃப்ளாட் மூமெண்டம் கிடைச்சா விட்டுடுங்க, நோ ட்ரேட். சப்போஸ் பொசிஷனில் இருந்தீங்கன்னா சின்ன ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.